And today God is going to discuss with you very briefly. I want to give you a good news. I'm not going to take much time. நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஆனால் சிறைச்சாலையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அநேக சிறை கைதிகளை நீ இன்னைக்கு சந்திக்க போகிற. நேராக பார்த்தா தெரியாது, ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே அவங்க கைதிகளாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க என்னை நேசிக்கிறாங்க, எனக்கு உண்மையாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டங்களின் நிமித்தமாக அவங்க என்ன ஆயிட்டுருக்கிறாங்க, தன்னையே குத்தி கொண்டு தன்னுடைய கழுத்திலே சங்கிலிகளும் காலில் சங்கிலிகளையும் போட்டுக்கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மை டியர் பீப்புள், வேதாகமம் சொல்லுது, நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால், if you are not born by the water and by the spirit, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள. ஸோ ராஜ்யம் சமீபமாக இருக்குது, the time is comeன்னு சொல்லிட்டு நமக்கு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலனா, ராஜா அருகில் நிற்கிறார், உன் அருகினில் நான் என்னை பார்த்து அவர் அழகாக பாடுறாரு. ஆனால் அந்த ராஜாவை சந்திக்க எனக்கு என்னுடைய விளக்கில் எண்ணெய் இல்லைனா, ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? There was a man who went from city to city, town to town, district to district, village to village, saying, Arpana Sharon is a false prophet. Simply because he believed a rumor, a baseless rumor. And he believed it as it is. He did not check, nothing. And he started spreading this rumor. And he started meeting with pastors, different pastors and different evangelists and different people in the field, in the Christian field. And he started saying, Arpana Sharon is a false prophet. She has risen up during this end times as a false prophet. She's a Jezebel, she's a witch, she's this, she's that. And when I heard it, those of you sitting here, you do not know my journey. If I shared about my journey with you, you will really see that I am not here to tell you I am an awesome person who should not be spoken about like that. I'm here to tell you that God took the most useless person and made her something. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களா? ஏன் நம்மளை நிம்மதியாக ஊழியம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க? என்ன இந்த பாஸ்டர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? அவங்களெல்லாம் நான் மதிக்கிறேனே, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? When I heard her testimony, I was so amazed. And as she was speaking, God is giving me verse after verse after verse. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன், 12வது முடிச்சுட்டு என் வாழ்க்கையில் என் ஹெல்த்தோட பேட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ எனக்கு வேறு பேட்டில். அப்போ நான் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பேட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இது போக ஒரு சில்லி மேட்டர், எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால ஒரு 2 இடத்துல என்னோடய தோளில் என்னோடைய நீ பக்கத்தில் 2 ஸ்காரை வந்து நான் கிள்ளி விட்டு எடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அவுட் பேஷண்ட் சர்ஜரி, டோன்ட் வரின்னு சொல்லி சர்ஜரி பண்ணி அமிச்சாங்க. ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டர் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், படிப்பு போயிடுச்சு. அந்த டைமில் என்னோடய லைஃப்பில் ரொம்ப நல்ல வல்லமையாய் என்னை புரட்டி போட்டு எழுப்பும், ஓ பாஸ்டர் பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சா, பாஸ்டர் பொண்ணுக்கு அப்போ ஏதோ பாவம் பண்ணியிருக்கா, ஓ இப்படி ஓ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புனாங்க. 2 3வது அப்போ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணார். அவர் உண்மையாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு, அன்பு நிமித்தமாய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். சரி ஓகேன்னு சொல்லிடலாம், படிப்பில் என்ன பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் செட்டில் ஆகி அப்பா அம்மா பேரை காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னேன். பார்த்தா அவர் என்ன போல் இன்னொரு 40 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். அதை கண்டுபிடிச்ச உடனே எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இப்படி ஒருத்தர் வந்து கேட்டார், கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு காட்டினேன். மை டேட் அண்ட் ஐ ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காட்டினேன், எல்லாமே தெரியும் எங்கள் அப்பாவுக்கு. பார்த்தாரு, அப்படியாம்மா ப்ரப்போஸ் பண்ணாரா, சரிம்மா நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி போய் பயங்கரமாக விசாரித்தார். பார்த்தா அவ்வளவு எவிடன்ஸோடு அவ்வளவு கதைகள் வெளியில் வருது. போச்சா, அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு எதிரி எழும்பினான் அன்னைக்கு. அது முடிஞ்சு
கொஞ்ச நாளில் நாங்கள் 21 வருடமாய் கட்டின திருச்சபையை இடிச்சிட்டாங்க. கட்டினதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்களே இந்த பில்டிங் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, சொத்து பிரிக்கணும், எங்களுக்கு பில்டிங் திரும்பி வேணும்னு சொல்லி. அவங்களும் ஒரு பாஸ்டர்ஸ் குடும்பம் தான். ஆனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியல. மருமக கேட்குறா, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. மேலே சர்ச், கீழே வீடு, ரெண்டுமே இடித்தாங்க. வெளியில் வந்தோம். 21 வருஷம் சர்ச்சை கட்டி முடித்து கடைசியாக ஏசி போட்டு, ஃபால்ஸ் ரூஃப் போட்டு ஏசி போட்டோம். நாங்கள் எங்கே ஆராதிக்கிறோம்? ஹோட்டல் ரூம்ஸில் ஆராதிச்சிட்ருக்கோம். எங்கள் சர்ச் அங்கே இல்லை. எல்லாவற்றையும் இழந்தவளாய் காணப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் நான் படுத்த படுக்கையாக இருந்தபோது தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அடோனாய் என்கிற நாமம். இஸ்ரவேலின் தேவன், அவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? படிப்பு எனக்கு கொடுக்காத அளவுக்கு, நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அந்த குடும்பத்திலேருந்து எனக்கு வராத அளவுக்கு இன்னும் ஒரு ட்ராஜடி நடந்தது. இம்மீடியட்டாக இங்கே நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசலுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அவரும் அதே டைப்பு தான் தெரிய வந்துருச்சு. ஆனால் இந்த தடவை என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, ரிங்கை கழட்ட வேண்டியதாயிடுச்சு. 19 வயசு. திங்க் அபவுட் யோர் செல்ஸ் ரைட் நவ். சின்ன வயசில் பயங்கரமான அலைகளினாலே அடிக்கப்பட்டவளாய் நான் நின்றபோது அடோனாய் என்கிற நாமம் எனக்கு வெளிப்பட்டது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணேன், சுவாசிக்கிறேன் உமக்காகன்னு பாடினேன். அடோனாய், ஜீவிக்கிறேன் உமக்காக. அடோனாய், ஐம் இன் த கேம், ஐம் ரெடி ஃபார் திஸ். நிற்க முடியாது. அடோனாய், நான் நிற்கிறேன்னு பாடினேன். ரத்தம் சிந்தினீர், முட்கிரீடத்தை ஏற்றீர், அவமானப்பட்டீர், ஜீவனை விட்டீர், சிலுவையில் எனக்காக நீர் நின்றீர், அதனால் இன்று நான் நிற்கிறேன், உமக்காக ஊழியம் செய்யன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஜிம் எலியட்டோட ஸ்டோரி ஒரு அழகான ஒரு டிவிடி மூலமாக என்னை வந்தடைஞ்சது. அதை பார்த்து நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். டுடே ஐ எம் டெல்லிங் யூ, ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணி நானே படித்து நானே எவ்ரி திங் MBA HR முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு MBA பண்ணதும் என் நினைவில் ஞாபகம் இல்லை, BA லிட்ரேச்சர் பண்ணதும் எனக்கு நினைவில் ஞாபகம் இல்லை. ஒன்றே ஒன்று தான் எனக்கு நினைவில் ஞாபகம் இருக்கிறது. அடோனாய் என்னை தகுதிப்படுத்தினார். ட்ராவலிங் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு MCCயில் ஜாயின் பண்ண பொண்ணு, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வீட்டில் உட்காந்துட்டு இருந்த பொண்ணு, இன்றைக்கி அவருடைய மகிமைக்காக நான் ட்ராவலிங் இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன். ஹல்லேலூயா. ஐ வாண்டட் டு கோ அரவுண்ட். ஜேர்னல் எழுதணும், ஜேர்னல் எழுதுவேன், பக்கமாக எழுதுவேன். எழுதுறது வாஸ் மை பேஷன். இன்றைக்கி எழுத வைக்கிறாரு நோட்ஸு. அவருடைய நாமத்துக்காக, அவருடைய மகிமைக்காக பைபிளை ஜேர்னல் பண்ணிகிட்டு இருக்கேன். அநேக தேசங்களுக்கு என்னை கொண்டு போயிட்டாரு. வாட் குவாலிஃபைட் மீ? நத்திங் ஆஃப் மை ஓன். இட் இஸ் ஓன்லி அடோனாய். எல்லாரும் சொல்லுங்க, அடோனாய். யாவே என்ற பேரை சொல்ல முடியாமல் அப்பா பேரை வச்சு கூப்பிடுவீங்களா நீங்கள்? அப்போது நம்மளுடைய பரம பிதாவான தேவனை நம்ம எப்படி பேர் வச்சு கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா, ஆண்டவரேன்னு சொல்லி, என்ன ஆண்டவரே, மை லார்ட், மை பர்சனல் லார்டுன்னு சொல்லி அடோனாயின்னு கூப்பிடுறாங்களாம். அந்த நாமம் எனக்கு வெளிப்பட்டது. இப்போ பைபிளில் நீங்கள் எக்ஸோடஸ் 3 பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு நாமம் வெளிப்பட்டது. யாரு? திக்குவாயனா இருந்த மோசேயை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எக்ஸோடஸ் 4 வாசிச்சு பாருங்க. இட் சேஸ் த லார்ட் வாண்டட் டு கில் மோசஸ். யாராவது படிச்சிருக்கீங்களா? மோசேயை கொலை பண்ணணும்னு ஆண்டவர் வந்தாராம். எதுக்கு? இது என்னது, இது பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி நான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தா, தேவன் அழைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் மோசே, லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன். நான் இல்லை, நான் வேணாம், என்னை விட்டுருங்க, இந்த ஒரு முறை விட்டுருங்க. இதே தான். காட் கோஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேயிங், நான் யார் தெரியுமா? எஹியே ஆஷர் எஹியே, இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி? எஹியே ஆஷர்
எஹியே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் and I will be who I will be. உன்னுடைய முன்னோர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன். உன்னுடைய ஜனங்களுடைய கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறேன். உங்களை ஒடுக்குகிறவர்களை ஒடுக்குகிறவராய் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் சொல்றாரு. கடைசியில் நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க யாருன்னு இஸ்ரவேலர் ஜனங்க கிட்ட நான் போய் சொல்லணும், எனக்கு உங்க பேரை கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா இஸ்ரவேலர் என்கிட்ட கேட்டாங்கன்னா, நீங்க யாருன்னு கேட்டாங்கன்னா நான் என்னத்தை சொல்லுவேன்? அவர் சொல்றாரு, இருக்கிறேன் 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 இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாட் பெட்டர் நேம் கேன் வி கிவ் காட்? ஒருத்தர் சொன்னார், கடவுளுக்கு நீங்கள் ஏன் பேர் வைக்கிறீங்க? GODங்கிற பேரே நம்ம தான் கடவுளுக்கு கொடுத்துருக்குறோம், நீங்கள் ஏன் பேர் வைக்கிறீங்க கடவுளுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வைக்கலையே, யாராவது சொன்னாங்களா நாங்கள் வச்சோன்னு? கடவுளுக்கு டைட்டில் தான் வைக்க முடியும், பேர் வைக்க முடியாது. ஏன்னா அவருடைய பெயர் ஐ ஆம் ஹூ ஐ ஆம். உன்னுடைய தனிமையில் ஐ ஆம் யோர் ஃப்ரெண்ட். when you are broken, God says I am your potter. நீ தொலைந்து போயிருக்கியா? ஐ ஆம் யோர் குட் ஷெப்பர்ட். நீ எங்கே இருக்கிற? சுகவீனமாக இருக்கிறியா? ஐ ஆம் யோர் ஹீலர். ஐ ஆம் யோர் ரஃபா. உனக்கு தேவைகள் இருக்கா? பணத்தை நம்பி போகாத. பணம் உன்னை வாழ வைக்கும், ஆனால் பணத்தாசை கூடவே வரும். எவ்வளவு பணம் கையில் இருந்தாலும் உனக்கு பத்தாது. நீ இன்னும் அதிகமாய் பணம் செய்யணும்னு தான் ஆசைப்படுவ. அந்த பணம் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுனால நீ பணத்தை ஆராதிப்ப. ஆனால் அந்த பணம் இல்லாத இடத்துல கடவுள் மட்டும்தான் எனக்கு இருக்கார் நீ சொல்லும் போது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு God says the kingdom is near, the time has come, the king is near. What does that mean? That means from your dungeon the Lord has called you out because he is going to manifest himself to you in his kingdom, his palace. You are all Joseph sitting in front of me. Please know that today's message is that you each, every single person sitting here, you are a Joseph. Hallelujah. And you are searching for the Pharaoh. யார் அவர்? யார் கீழே வேலை செஞ்சால் நான் வளருவேன், யார் கீழே வேலை செஞ்சால் என்னை பெரிய ஆள் ஆக்குவாங்க, இல்லை எங்கே போய் வேலை செஞ்சேன், எந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் நான் சூப்பராக இருப்பேன், நல்ல பெருமையாக வெளியில் சொல்லிக்கலாம். நோ, காட் இஸ் சேயிங், இங்கே இருக்கிற நிறைய டஞ்சனில் உட்காந்துட்டு இருக்கிற ஜோசப் ஃபேரோவுக்கு தேடிட்டு இருக்காங்க. The Bible says when Joseph was seated in the prison, he had a chain around his neck and around his legs and it bruised him. அவர் போட்டு அந்த இதில் கழுத்தில் காலெல்லாம் தேய்ச்சி விட்டுருச்சான். அப்போ அவருக்கு ரத்தம் வருமா. அப்போது அவர் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறவங்களெல்லாம் மைண்ட் பண்ணும்போது அவர் என்ன இது கழட்டி விடுவாங்களாம், போய் மைண்ட் பண்ணுவாராம், திரும்பி வந்து உட்காருவாங்களாம், போட்டு விடுவாங்களாம். இப்படி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. The next verse says in Psalm 105, it says the king called Joseph. Who is the king? The ruler of all people. The only ruler that I know who is the ruler of all people is none other than Yeshua. Hallelujah. He is calling you. Joseph, he is calling you. Now you should, as a faithful Joseph, you should ask me the next question. Joseph is being called, okay, but why is he being called? What is the reason? What is the purpose? எதனால கூப்பிடுறாரு உங்களை? எதற்காக கூப்பிடுறாரு? அவருடைய தரிசனத்தை நீங்கள் விவரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு கையும் காலுமா இருந்து நீங்கள் அதை செய்யணும். அவர் உங்களுக்கு ரிசோர்ஸஸை கொடுப்பாரு, அவர் உங்களுக்கு ரதத்தை கொடுப்பாரு, அவர் உங்களுடைய கழுத்தில் தங்க சங்கிலியை போட்டு விடுவார். நான் போட்டிருக்கிறது ஸ்டார் ஆஃப் டேவிட். இந்த பெண்டன்ட்டு எப்படி எனக்கு கிடச்சது தெரியுமா? ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப மும்முரமாக கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா கல்யாணம் பண்ணலையாம்மா, கல்யாணம் பண்ணல. சார் ஆமாம் பண்ணல. ஏன் பண்ணல? இல்லை பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ஆசைப்படுற மாதிரி யாரும் இல்லை. பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் விருப்பம் படுற மாதிரி என் வாழ்க்கையில் யாரும் இல்லை. சொன்னேன், உனக்கு அப்போ என்னம்மா விருப்பம்? நான் சொன்னேன், ஏசாயா 54:5, என் சிருஷ்டிகரே எனக்கு நாயகன், அவரை விரும்புகிறவர் தான் எனக்கு விருப்பம். நான் தாவீது ராஜாவை கூட கேட்கல, எனக்கு இயேசு ராஜா போதும் அப்படின்னு சொன்னேன். சொல்லி வாய மூடல, பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. மொளே, யாருன்னா எங்களுடைய கசினுடைய ஒய்ஃப். மொளே
உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், ஸ்டார் ஆஃப் டேவிட் பெண்டன்ட்டு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ராஜாதி ராஜா ஏதோ கழுத்தில் தாலி போடுற மாதிரி இருந்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிற உன்னுடைய மணவாளன், உன்னுடைய துணையாளர், உன்னுடைய தேற்றரவாளன், உன்னை நேசிக்கிறவர் சொல்கிறாரு, டோன்ட் ஃபீல் அக்லி, டோன்ட் ஃபீல் லைக் யூ ஆர் நாட் இனஃப், டோன்ட் ஃபீல் இன்ஆடிக்வெட், டோன்ட் ஃபீல் லைக் யுவர் thorn இஸ் greater than me. உன்னுடைய முள் குத்துகிற இந்த முட்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். நான் சொன்னது கையளவு தான், இன்னும் நான் சொல்லாதது நிறைய இருக்குது. என்னை ஒரு வீட்டில் என்னுடைய அப்பா அம்மா தனியாக விட்டுட்டு போனாங்க. அன்னைக்கு நான் உடம்பு சரியாமல் படுக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த ஆடோனாங்கிற நாமத்தில் பாடல்களை எழுதினேன். அந்த பாடலை பற்றி தான் ஜான் சாமுவேல் பேசினார். அந்த பாடல் மூலமாய் எவ்வளவோ உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு தேவன் அன்னைக்கு ஆறுதலாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்த சாட்சிகள் எனக்கு ஊற்றி 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 ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. எனக்கு நம்பவே முடியல. நான் ட்ராவலிங் ஜேர்னலிஸ்டாக ஆகி நிறைய பேரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் தேவனோ என்ன ட்ராவலிங் ஆர்டிஸ்ட், ட்ராவலிங் இவாஞ்சலிஸ்டாக மாற்றி அநேகம் பேர் என்னை சந்திக்க வைத்தார். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ பேர் இன்டர்வியூ எடுக்கணும், இவங்க இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க, அவங்க இன்ஸ்பைரிங்காக இருக்காங்கன்னு நினச்சேன். இன்னைக்கு நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறேன். am I worthy? I am not. I know I am not. நான் அவருக்காக அப்படி என்ன செஞ்சிட்டேன்? ஆடோனாய்னு பாடிட்டேன், அவ்வளவுதான். அதிலிருந்து என்ன தெரியுது தெரியுமா? blessing brother சொன்ன மாதிரி his grace is sufficient for you. சிஸ்டர் சொன்ன மாதிரி அவருடைய கிருபை உனக்கு போதும். எத்தனையோ வருடங்கள் என் வாழ்க்கையில் தொலைச்சி விட்டுட்டேன் நான் இந்த மாதிரி முட்களுக்கு பயந்துட்டு. அப்போ தான் ஒரு வீட்டில் தனியாக எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க. ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் 2 feet. நீ தனியாக உன் காலில் நில்லு, அப்போ தான் இந்த சமுதாயம் உன்னை மதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க. அந்த வீட்டில் கதறி கதறி அழுதேன் 2 years. யோசேப்பு மாதிரியே டஞ்சனில் உட்காந்துட்டு ஒன்றுமே புரியல எனக்கு. எல்லாரும் இன்னும் ரூமர்ஸை பலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அம்மாவே விட்டுட்டு போயிட்டாங்களாமே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அன்னெசரி ப்ராப்ளம்ஸ். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் தெரியும், அவங்க என்னை தனியாக வச்சது நான் தனியாக இருக்கணும், கெட்ட பேர் வாங்கணும் அப்படி அல்ல. படகை விட்டு ஒன்று நம்ம இறங்கணும், இல்லைன்னா இருக்கிறவங்க இறக்கி விட்டுருவாங்க. அவருடைய கை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீ நின்று காட்டு இந்த உலகத்துக்கு, ஓவர் கம் பண்ணு. அலைகள் எழும்பும் போது வாங்கி வாங்கி இறைச்சிக்காத ஓ மேலே, அலைகளுக்கும் மேலாக நடக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்னை தனியாக விட்டுட்டு போனவங்க. நான் சொல்கிறேன், ஓ வாவ், அந்த வீட்டை சொந்தமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த வீட்டோட பேர் என்ன தெரியுமா? அந்த காம்பவுண்டுக்கு பேர் நான் வச்ச பேர் இல்லை, பில்டர்ஸ் வச்ச பேர் கிரேஸ். இட்ஸ் அட் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அடையார், பெசி அண்ட் திருவான்மியூர் மீட் பண்ணுற ஜங்ஷனில் இருக்குது. இப்படி நடந்தால் மெட்ரோ வரும், அடையார் மெட்ரோ. எத்தனையோ பேர் கடினமாய் உழைக்கிறாங்க. நிறைய படிப்பு படித்து நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி காசை சேர்த்து வச்சு கடைசியில் அப்படி ஒரு வீடை வாங்குறாங்க. ஆனால் தேவனுக்கோ இந்த படிக்காத மேதைக்கு அவர் ஒரு வீட்டை கட்டினார். ஹல்லேலூயா. என்னோட ஆசை சர்ச்சு கட்டணும்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சர்ச்சு கட்டணுன்றதுக்காக நான் எடுத்த எல்லா எஃபர்ட்ஸையுமே ஒரு மனுஷன் அப்படியே விழுங்கிட்டு போயிட்டான். அப்படியே அந்த காசை விழுங்கிட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றுமே கையில் கொஞ்சம் தான் இருக்குது, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை வச்சுட்டு ஒன்றுமே கட்ட முடியாது. அதே விலைக்கு அந்த வீட்டை எனக்கு கொடுத்தாங்க. அந்த வீடுக்கு அது மதிப்பு இல்லை, அது பல மடங்கு அதிக மதிப்புள்ள வீடு. ஆனால் அந்த குடும்பம் அவங்க மனசில் தேவன் பேசி அந்த வீட்டை எனக்கு கொடுத்தாங்க. நான் அப்போ தான் கற்றுக்கொண்டேன், அந்த வீட்டோட ஓனராக இருந்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு தான் அவங்களுடைய வீட்டை ஆண்டவர் யுத்தம் பண்ணி எனக்காக கொடுத்தாரு. அவங்க பேர் என்னன்னு கேட்டால் அவங்க பேர் கிரேஸாம். அந்த பில்டருக்கு அவங்க பேர் கிரேஸ்ன்னு தெரியாது, ஆனால் அவர் வச்சார் அந்த பேரை. அந்த கிரேஸ் ஆண்டிக்கு பில்டர் இந்த பேர் தான் வைக்க போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நடந்துச்சு. கடைசியில் இன்ஹெரிட்டன்ஸும் வராமல் நின்ன எனக்கு
அதே நேரத்தில் படிப்பினுடைய அந்த ஜாப், அந்த உயர்வுகள், அந்த சேலரி வராத எனக்கு தேவன் பல கோடி மதிப்புள்ள வீட்டை சுதந்திரமாய் கொடுத்தார். அண்ட் ஐ நோ வை ஹி டிட் தட். ஒரு நாள் அதை விற்று சபையை கட்ட போகிறோம். ஹல்லேலூயா. Sometimes the journey is very hard. The journey is very hard. Jeremiah 29:11 எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. நீ எதிர்பார்த்திருக்க முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சூப்பராக பேசிடுவாங்க எல்லாரும். நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆராய்ச்சி பண்ணுவேன். ஜெரமையா 29:10 படித்து பார்த்தா 70 வருஷம் கழிச்சு தான் இதை நான் நிறைவேற்றுவேன்றாரு. அப்போ என்ன ப்ராசஸ்? வாட் இஸ் த ப்ராசஸ்? From the father's house to Potiphar's house, and from Potiphar's house to the prison, and from prison to the palace. What is this process? Whether we deserve it or we do not deserve it, we need to wait on the Lord for the time to come. We need to wait. He will teach us. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் தான் அங்கே போய் உட்கார முடியும். கொஞ்சத்தில் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் கூட்டு போய் அங்கே உட்கார வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சவுலை கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிச்சாங்க? யார் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா? சவுல். அவரை கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம்? கழுதையை தேடிக்கிட்டு 4 கழுதையை தேடிட்டு இருந்தாரு. எப்படி? தேவன் கோபமாக இருந்தால் நம்மளாம் கழுதைகளை போல தெரியுவோமா? தேவன் கோபமாக இருந்தால் எப்படி தெரியுவோமா? கழுதைகளை போல தெரியுவோமா? தொலைஞ்சி போன கழுதைகளை கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அரசலாக வைக்கிறார். கோவத்தில், உக்கிரத்தில் அவனை எடுத்து போடுகிறார். ஆனால் நேசிக்கும் போது நாம் ஆடுகளாக இருக்கிறோம். அந்த 4 ஆடை பத்திரமாய் பார்த்து கொண்ட தாவீதை ராஜாவாக்குகிறார். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. கொஞ்சத்தில் உண்மையாருங்க. அநேகத்துக்கு தேவன் உங்களை அதிகாரியாகி வைப்பார். அநேகத்துக்கு அதிகாரி ஆகணும்னா இந்த ப்ராசஸ் வேணும். நீங்கள் சின்ன விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க, கவனமாக இருந்தீங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் வேலையை நீங்கள் உண்மையாய் செஞ்சீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த பேருக்காக நீங்கள் யாரை காலையும் பிடிக்க வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக, அழகாய், நேர்த்தியாய், நிதானமாய், பக்காவாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட மேனேஜரே உங்களோட வாதாட முடியாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கு ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னால் அவன் சந்தோஷமாக எதிரிட்டு ஓடுவான். ஆனால் இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இல்லாதவனுக்கு ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னால் பயம் வரும். ஏன்? ராஜா கணக்கு கேட்பார். இன்னைக்கு யோசேப்பு, நிறைய பேர் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. த டைம் ஹஸ் கம். நம்ம ஊரில் ஒரு பஞ்சம் இருக்குது. இந்த ஊர்னா இந்த உலகம். த வேர்ல்ட் இஸ் அண்டர் அ ஃபேமின். என்ன ஃபேமின்? ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வேர்ட் ஆஃப் காட் இஸ் த சீட். எந்த சீடு? யோசேப்பு கேட்குறீங்களா? எந்த ராஜா, எந்த அரண்மனைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிங்டம் வந்து காட்ஸ் கிங்டம். அதில் ராஜா யார்? கிறிஸ்து தான் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு கீழே அந்த அழகாக எழுதியிருக்கு Psalm 105ல், that he will have authority over everything. King has authority over everything, and he will be greater than Joseph in only one thing, that is, he will be greater in authority, but Joseph will have rule over everything. புரியுதா உங்களுக்கு? அத்தாரிட்டியில் மட்டும் நான் உன்னோட ஒரு படி அதிகம், ஆனால் உனக்கு கீழே எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது. The time has come not only for the kingdom that is near but also for a famine. இந்த பஞ்ச காலத்தில் விதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் உட்காந்து பணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு 2 கோடி கிடச்சா நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவேன். உனக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, இந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இப்படி அநேகம் பேர் கற்பனையில், கனவில் நீங்கள் மேலே கட்டிகிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக காசு பற்றாக்குறை இருக்கிற இடத்துல உங்களை சப்ளையர்ஸாக தேவன் மாற்றுவார். There is no doubt about that. You will become suppliers. But there is something greater than money. There's something greater than wealth. There's something greater than riches and even greater than honor. Ecclesiastes 5, 6, 7 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. Money and wealth and honor are not that worth. They're not worth that much அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே அடுத்த சாப்டரில் என்ன எழுதியிருக்குமா? Seek wisdom.
யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு விஸ்டம் வந்தால் நீங்கள் வார்த்தையை கொண்டு, யோசேப்பு அழகாக நீங்கள் வார்த்தையை எடுத்துகிட்டு போவீங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து, என்ன நீங்கள் ட்ரினிட்டியை நம்புறீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறீங்க, குழப்புது, அப்பா பையனா, பையன் அப்பாவா, இல்லை அவங்க 2 பேரோட ஆவியா, இல்லை இது என்னன்னு புரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அங்கே திருன்னு முழிக்கக்கூடாது. ஆமாம், எனக்கே புரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் பிதாவானவராக இருக்கிறார், அவர் ஆவியாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தை மாம்சமாச்சு, நம் மத்தியிலே இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்று சொல்லி வந்து பிறந்தாரு. அவர்தான் சத்திய வழி, சத்தியம், ஜீவன். அப்போ சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் இஸ் none other than the Spirit of God, but he is the Spirit of truth. So Jesus and the Father combined together. You should know. ஐஸ், தண்ணி, ஆவின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு ஒருத்தவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்கன்னு வைங்க, இப்படி இருக்குது பைபிளில், ஜீசஸ் சொல்லவே இல்லை, அவர் நான் காடுனே சொல்லலை அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன சொல்லணும்? கையில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். எத்தனை தடவை ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தார்கள், அவர் அதை தடை செய்யாமல் அங்கே நின்றார். அவர்களுடைய ஆராதனையிலே அவர் பலப்பட்டார், மேன்மை அடைந்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் எப்படி வருகிறார்? நியாயாதிபதியாக வருகிறார். யார் நியாயம் தீர்க்க முடியும்? கடவுள் ஒருத்தர் தான் நியாயம் தீர்க்க முடியும். யூ ஹாவ் டு பி ரெடி, யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். யோசேப்பு எப்படி பேலஸில் கூப்பிட்ட உடனே பஞ்சம் வந்து உடனே எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா? இல்லை. ஜோசப் gathered. He had the wisdom to gather the seed. And then when he knew the seed had to go out, it was not just for the Egyptians, but he saved his own household. தன்னுடைய சொந்த வீட்டாரை காப்பாற்றினான். தன்னோட சொந்த வீட்டார் திரும்பி வந்தபோது யோசேப்பு அவர்களை காப்பாற்றினான். அந்த பொசிஷனுக்கு ஆண்டவர் உங்களை வைக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். Let's all close our eyes. I'm bringing it back to the thorn. I'm bringing it back. உங்களுக்கு கழுத்தில் அடிபட்டிருக்கா, காலில் அடிபட்டிருக்கா, மனிதன் போட்ட சங்கிலிகளினால, மனிதன் குத்துன முள்ளினால. 2 கொரிந்தியர்ல அழகா எழுதியிருக்கு, 12வது அதிகாரம், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த முள் பவுலை என்ன பண்ணிட்டு இருந்ததான்? சித்திரவதை பண்ணிட்டு இருந்தது. இட்ஸ் அ மெசஞ்சர் ஆஃப் சேட்டன் எழுதியிருக்கு. இன் ஃப்ளஷ். ஹூ இஸ் த சன் ஆஃப் காட்? ஹி இஸ் த வேர்ட் இன் ஃப்ளஷ். But the opposite, messenger of Satan, who is that? The thorn. And the Bible says, Paul beautifully accepted the thorn. And he said, எனக்குள்ள பெருமை வராம இருக்கிறதுக்கு இந்த முள்ளை தேவன் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு கிறிஸ்டியன் லீடர்ஸ் எத்தனையோ பேர் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு, பப்ளிக்ல ரொம்ப மோசமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை இந்த உலகம் காசிப் பண்ணுது, ஸ்லாண்டர் பண்ணுது. இவங்க இப்படி, இந்த வர்ஷிப் லீடர் அப்படி, இந்த பாஸ்டர் இப்படின்னு நிறைய ஸ்லாண்டரிங் கோயிங் ஆன். நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஒரு ஃப்ரீயாக வர்ஷிப் பண்ணுற ஒரு கும்பல் ஒருத்தவங்க இருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக வர்ஷிப் பண்ணுற கும்பல் ஒருத்தவங்க இருப்பாங்க. 2 பேரும் பப்ளிக்கில் அடிச்சுப்பாங்க. அதை பார்த்து நிறைய பேர் ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு தேவன் உங்களோட கூட பேசுகிறார். பவுலும் முள்ள பவுலையும் 2 பேரும் இந்த மைக்கு கொடுத்தா ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு இதை கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்கும் ஞானம் வேணும். அவங்க பப்ளிக்ல அடிச்சுக்கிறாங்களா, அவங்க ஒருத்தரை கேவலப்படுத்தி பேசிக்கிறாங்களா, அப்டேட்ஸ் போடுறாங்களா, அதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் நோ ஒன் திங், பவுல் இருந்தா முள் இருக்கும், முள் இருந்தா பவுல் இருப்பார். அதுதான் தேவ சித்தம். That's the will of God. And this God is sovereign, almighty. You cannot ask him why. So you should have wisdom, and you should not participate in that slander. You should not participate in that gossip. You should say Romans 8:28, the Lord will work together for good, everything for those who love the Lord. முள்ளையும் பவுலையும் அவர் இணைச்சதே அவர்தான். அதனால the Lord will take care. இவங்க பெருமை, ஒருத்தவங்க பயங்கர க்ளோரி டு க்ளோரி வளர்ந்துட்டு போறதுனால அவங்க பெருமை அடையக்கூடாது என்று சொல்லி முள்ளை வைக்கிறார். அந்த முள்ளு ரொம்ப தன்னுடைய கடும் கோபத்தினால, உக்கிரத்தினால கொன்னு போற்றக்கூடாதுன்னு பவுலை பேசவும் வைக்கிறார்.
ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அதில் நீங்கள் டிஸ்கஷனுக்குள்ளே இறங்கக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஸ்பாட் இட் இம்மீடியட்லி. த லார்ட் புட் தெம் டுகெதர். இன்னைக்கு நான் என்னோட முள்ளுக்கு நன்றி சொல்லுகிறேன். தாவீதுக்கு அன்னைக்கு ஒரு முள் இருந்தால் பாத்சேபாளுக்கு விழுந்திருக்க மாட்டார். முள்ளு கூத்திட்டே இருந்திருக்கும். நான் விழுந்தா அசிங்கமாக பேசுவாங்களேன்ட்டு அமைதியாக போயிருப்பார். அவருக்கு முள் இல்லாததுனால தான் அங்கே பிரச்சனையே. அதனால முள் பிளெஸ்ஸிங் என்றைக்குமே ஞாபகத்தில் நம்ம வச்சுருப்போம். ஐயோ நான் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டேன்னா அவங்க பேசிடுவாங்க, கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிப்போம். புரியுதா உங்களுக்கு? த தார்ன் இஸ் அ பிளெஸ்ஸிங். அதை நீங்கள் கண்டறிந்து கொண்டீங்கனாலே ஓகே, உங்களோட லைஃப்பில் இருக்கிற எல்லா ஹேட்டர்ஸையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. யோனா அப்படியே உட்காந்து ஒரு பிளான்ட் கீழே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. இந்த ஜனங்களுக்கு நான் ஏன் சத்தியத்தை சொல்லணும்? இந்த ஜனங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்றாரு. அந்த பிளான்ட்டை ஒரு worm சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளான்ட் உதிர்ந்து போயிருச்சு. அப்போ இவருக்கு வெயில், அப்படி தலையை பொழக்கிற வெயில் இவருக்கு தாங்க முடியல. கோவப்படுறாரு. நீ ஏன் கோவமா இருக்கேன்னு தேவன் கேட்குறாரு. நான் கோவமா இருக்கேன் அப்படின்றாரு. அதான் எதுக்கு அப்படின்னா, நான் அந்த செடியின் நிமித்தமாய் கோவமாய் இருக்கிறேன். அப்போ தேவன் ஒரு அழகான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். நீ உருவாக்குனியா அந்த செடியை? நீ உருவாக்காத செடி காய்ந்து போய் பட்டு போய் விட்டதுன்னு சொல்லி நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்போ நான் உருவாக்கின என்னோட ஜனங்கள் பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்களே, எனக்கு எவ்வளோ வலிக்கும். நீ வெறுக்கிற அந்த நபரையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். நீங்களா வெறுக்கிற அந்த நபர்களையும், அது யாரா வேணா இருக்கலாம், உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இவர்களையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அவர்களையும் நான் நேசிப்பேன். என்னை நேசித்த என்னுடைய தேவன் எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் 10 தடவை விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறாரு, என் மானத்தை வாங்காம. இந்த உலகம் செய்யாது எனக்கு அப்படி, ஆனா அவர் என்ன அப்படி பார்த்துக்கிறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறானுங்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால உங்க முட்களை நேசிக்க ஆரம்பிங்க. So I said thank you Lord for the thorn. It taught me lessons. Until today I hated that thorn, but when the Lord revealed that the day Lord revealed that the thorn is a blessing because it will keep you from sinning, I loved the thorn. I said thank you Lord. Thank you so much. Let's close our eyes. அப்பா, இந்த உலகம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், எஹியே ஆஷர் எஹியே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. நீர் இல்லை என்று சொன்னா அதுதான் அந்தி கிறிஸ்து. அவன் தான் ஆன்டி காட். Because God says I am and he says he is not. And so today we gather as one nation, chosen, a royal priesthood. We come before your throne. Lord, we are not worthy. We are here because you are worthy. You are sovereign. You created darkness and you created light. You created disaster and you created the good times. You created the blind and you created the mute and you created the free. You created everything. That's what the Bible says, because you are God. And you can do anything, anytime, anywhere, however you please. And still you have kept us alive. Thank you. Thank you. There were times, ஒரு சில வேளைகளில் உங்களை விட நாங்கள் கிரேட், எங்களுக்கு உங்களை விட அதிகமாய் தெரியும். நான் ஆண்டவரோட இடத்துல இருந்திருந்தா இப்படி தான் பண்ணியிருப்பேன், நான் தேவனோட இடத்துல அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கிறோம். தேவனை விட ஈவு இறக்கம் எனக்கு அதிகம்ன்ற மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அவரோ சர்வ வல்லவராய் சாவரின் காடாய் இருக்கிறாரு. எதையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் இன்னும் நமக்கு உயிரை ஊட்டி கொண்டிருக்கிறார். அப்பா, எங்களை நிந்திக்கிற முட்களை நாங்கள் மன்னிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மன்னிக்கிறோம். அந்த முட்கள் இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கை ஆர்டராக போயிட்டு இருக்குது. தேங்க்யூ. அந்த முட்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக போயிட்டு, அந்த கிரிட்டிக்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்கள் ஒர்க்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். அந்த நேசேயர்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால் முடியும் என்கிற அந்த உற்சாகம் எனக்குள்ள வருகிறது. தேங்க்யூ. தேங்க்யூ அப்பா. எங்களை தனியாய் விட்டு விட்டு போனவர்கள் எங்களை மறந்து போனாலும் எங்களை மறவாமல் நினைக்கிற எங்கள் நேசர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி.
உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினா எங்களுக்கு வீட்டை கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. தாவீதுக்கு சொன்னாரு, நான் உனக்கு வீட்டை கட்டுகிறேன் என்று சொன்னாரு. தாவீதுக்கு வீடா இல்லை? தாவீதுக்கு மனைவி இல்லையா? தாவீதுக்கு பிள்ளைகள் இல்லையா? வீட்டை கட்டுகிறேன் வீட்டை கட்டுகிறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன வீடு அதுன்னு நான் கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் பாக்குறீங்கல்ல, இது எந்த பிளாக்ல இருக்கு? இஸ்ரவேல், தாவீதின் வீடு. இஸ்ரவேலை கட்டினாரு, தாவீதோட பேரும் பெருமை ஆயிடுச்சு. அந்த வசனத்துல அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே செய்தார். தாவீது இன்னைக்கும் இஸ்ரவேல்ல போய் கேட்டா அது ஹவுஸ் ஆஃப் டேவிட்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண 4 செவுரு வச்சு ஒரு ரூஃப் போட்ட வீட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இன்னைக்கு. நம்ம அவருக்கு செய்ய முடியாதா? அவர் அந்த வீட்டை பத்தி பேசல, அதெல்லாம் அவருக்கு சுலபமாய் தர முடியும். அவர் சொல்லுகிறது, உனக்கு சதா காலங்களும் ஒரு நாமத்தை உண்டாக்கும் வீடு. ஹல்லேலூயா. அவர் திருச்சபையை கட்டுகிற நல்ல யோசேப்புகளாய் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, இவர்களை நான் உங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. தீஸ் யங் பீப்புள் அப்பா, அவங்க யோசேப்பா இருக்கட்டும். இப்ப டஞ்சன்ல இருந்து கூப்பிடுற டைம் வந்துருச்சு அப்பா. இனி ஞானத்தை கொடுங்க. வீட்டுக்கு போய் பைபிளை இனி வாசிக்கும் போது ஐயோ வேதம் வாசிக்க வேண்டுமே என்று வருத்தப்பட்டு வாசிக்காம, ஹல்லேலூயா, நீர் சொல்லுகிற ஜீவ வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு போய் மரியாள் மாதிரி போய் பாதத்துல உட்கார்ந்துட்டு, let them choose the word instead of worries, let them choose the word instead of problems, let them choose the word instead of insults, let them choose the word instead of lack, let them choose the word instead of sickness, let them choose the word instead of depression, let them choose the word instead of failure, let them choose the word instead of how ugly they feel about themselves. Father, your word says that you have perfected their beauty and you have made them whole, and you have made them a prince, a governor, a royal priesthood. You have made them all in all for your people. Only you are above them, nobody else is above them. Let them choose the seed. Without the seed we won't live. யெசபேலுடைய அரசாட்சியில ஃபேமின் இருந்துச்சாம். மழையே பெய்யலையாம். மழையே பெய்யல. ஏன்னா யெசபேல் பாகால்களை வணங்கி கொண்டிருந்த அந்த பாகால்கள் என்ன மழையை உருவாக்குகிற கடவுள்கள் என்று சொல்லி. அப்போ எப்படி மழை பெய்யும்? மழையே பெய்யல. அப்போ அவளுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவாளாம்? குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாளாம் மழை பெய்யணும்னு சொல்லி. சின்ன பிள்ளைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாளாம். அதுவும் ஒன்றும் செய்யவில்லை என்றவுடன் யாவேயோடைய தீர்க்கதரிசிகளை சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. யாவேயோட பஞ்ச காலத்துல யாவேயோட தீர்க்கதரிசிகளை அழிக்க ஆவிகள் புறப்படும். யாவேயோட தீர்க்கதரிசிகள் தைரியமாய் இருக்க வேண்டும், எலியாவை போல. ஹல்லேலூயா. யாவேயோட தீர்க்கதரிசிகள் பஞ்ச காலத்துல நிந்தனையும் உபத்திரவத்தையும் சந்திக்க ரெடியா இருக்கணும், பயப்படக்கூடாது. ஏன்னா ஜீவ வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை யெசபேலை கூட மாத்திரும். இந்த காலத்துல எதுவும் தேவனால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எதையும் அவர் செய்ய முடியும். அதனால விட்டு கொடுக்காம give your best to the Lord, your best time, your best time, give it to the Lord. Gain wisdom, gain knowledge, gain understanding and be prepared. Public speaking பயமா இருக்குன்னு சொல்லி மோசேயை போல போராடாதீங்க. Be prepared. The Lord has come. His kingdom has come. The King has called you and He needs you. You warriors, you are definitely made for a time such as this. And if you do not act now, there will never be an Egypt or a world where people will be alive anymore. You understand? If everybody has to live, you have to be prepared. Because it is through you that the word is going to reach them. So I say, thank you, Lord. Let the word, Lord, and your spirit, let them be born again by water and by the spirit.
and let them, எப்படி தாயினுடைய வழியாக வரும்போது அந்த தண்ணீர் அது உடைந்து அவர்கள் வெளியில வந்தாங்களோ, அதே போல மறுபடியும் பிறக்க இன்னொரு தாய்கிட்ட மறு ஜென்மத்துக்கு போக வேணாம்ப்பா, அவங்க உங்களுடைய ஜீவ தண்ணீர் வழியாக அவங்க பிறந்தாலே போதும் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் வழியாக அவர் பிறந்தாலே போதும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் மறுபடியும் பிறந்து உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். முதலாவது ஆதாமுக்கு பிறந்தவன் அழிஞ்சி மண்ணோடு மண்ணா போய்கிட்டு இருக்கான். ஆனா இரண்டாவது ஆதாம், அவரே கடைசி ஆதாமாய் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த ஆதாம் மூலமாய் மறுபடியும் பிறக்கிறவன் சதா காலங்களும் ஜீவனோடு இருப்பான். Thank you for all the revelation that you gave. And you are the good Pharaoh, the good king, and your kingdom is good and you are good to us. And so we thank you and we praise you. And we offer everybody into your hands once again. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Will you take the word of God to people? Will you be ready? I'll give you 2 quick examples. பழனிக்கு போயிட்டு இருந்த ஒருத்தரை Gideonites. Do you know who Gideonites are? How many of you young people know who Gideonites are? கிதியோனியர்கள் பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் நம்மலாம் வந்து பிகாஸ் வி ஆர் யங், நமக்கு கொஞ்சம் ஓல்டராக இருக்கிறவங்க செஞ்ச நிறைய உண்மையான ஊழியங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க சம்டைம்ஸ் நம்ம சர்ச்சுக்கு வந்தால் கூட அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கோங்க, கிதியோனியர்கள் கொடுத்த பைபிள்ஸ் எத்தனையோ பேரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் ஆட்டோ சங்கர். எங்கள் அப்பா புதைச்சார் அவருடைய சரீரத்தை. அவர் யாருன்னா நீங்கள் அப்புறமா போய் விக்கிபீடியாவில் இல்லை கூகுளில் போய் படிச்சுக்கோங்க. ஒருத்தர் இருந்தார், அவர் ஹோட்டல் ரூமில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஹோட்டல் ரூம்குள்ளே போனார். அங்கே டெஸ்க் மேலே கிதியோனைட் நியூ டெஸ்டமெண்ட் இருந்துச்சு. சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த கோல்டன் லெட்டர்ஸில் நியூ டெஸ்டமெண்ட் எழுதுனதுனால நியூ அப்படிங்கிற வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு ஓப்பன் பண்ணி படித்தாராம். அவர் படிக்க அவருக்கு சாகணுங்கிற எண்ணம் போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் யாரு? வேற யாரும் இல்லை. He is ஆனந்த் பிள்ளை. Fortune 500 group மென்டார் பண்றவர். He is a successful man today. And I'm telling you, அவருடைய குடும்பத்தில் 5 பேர் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. He was supposed to be the 6th one, but today he lives and he lives for Christ. Hallelujah. இன்னொருத்தர் பழனிக்கு போயிட்டு இருக்கும் போது நியூ டெஸ்டமெண்ட் கிடியோனைட் கொடுத்தாங்களாம். அவர் தூக்கி அடிச்சாராம். ஆனால் மனசில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. தூக்கி அடித்த உடனே ஐயோ, ஒரு புக்கை போய் நான் இப்படி பண்ணிட்டேனே, அது புத்தகம், அதில் எழுத்துக இருக்கு, லைக் நான் வார்த்தை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புக்கை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் அவர் அதை எடுத்து படித்தாராம். அவருக்கு பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டாராம். அதுக்குள்ளே ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாராம். எவ்வளவு சாட்சிகள். ஜாப்பனீஸ் காய், he said Christians bombed us. கிறிஸ்டியன் தான் ஹீரோஷிமா நாகசாகியை பாம் பண்ணாங்க. நாங்கள் எதுக்கு கிறிஸ்டியன்ஸ் ஆகணும், நாங்கள் எதுக்கு பைபிள் படிக்கணும்னு கேட்டாங்களாம் கிடியோனைட்ஸ். அங்கே நாங்கள் அன்போடு கொடுக்குறோம், வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்களாம். வாங்கின உடனே திறந்து அன்போடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் படிக்கிறேன்ட்டு படித்தாராம். இப்போ அவர் 2 காப்பி கேட்டிருக்காரு. ஏன்? என் மனைவியும் படிச்சிட்டு இருக்கிறா, என் பைபிள் எடுத்து படிக்கிறா, எனக்கு பைபிள் இல்லை, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்காராம். He's a big CEO. எவ்வளவு transformation. The word can do the transformation that you are expecting, which money cannot do, which honor cannot do, which no position, no power can do, but the word can do it. Hallelujah. இன்னைக்கு நான் வந்து I have been a marketing director. எனக்கு மார்க்கெட்டிங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, but they made me a marketing director for a Christian company. அங்கே சர்வ் பண்ணி முடித்த பிறகு இப்போது இந்தியாவிலே பழமையான மிஷனரிஸ் ஆரம்பிக்கப்பட்ட மியூசிக் ஸ்டோருக்கு என்னை பிரான்ச் மேனேஜராக உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி இல்லை. நாளையிலேருந்து ஐம் ஜாயினிங். ஐம் டூயிங் இட் பிகாஸ் முழு நேர ஊழியம் தான், பட் என் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என் சொந்த காலில் நிற்கணும். எங்கள் அப்பா அம்மா சொன்னது நான் என் மனசில் இருக்குது, அதை நான் சாதிச்சு காட்டணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க, உங்களால் முடியும். நான் 3 ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், மியூசிக் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் 2, பைபிள் வேர்ஸ் ஃப்ரேம்ஸ், ஜான் சாமுவேல் நோஸ் ஐ டூ தேட். இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலை. அண்ட் நம்பர் 3, ஐ எம் கோயிங் டு மேனேஜ் த மியூசிக்கல்ஸ் உடைய பிரான்ச், யமஹா சலூன், எக்ஸ்க்ளூசிவ் சலூன் இன் அடையார். எங்கே ஆண்டவர் எனக்கு வீடை கொடுத்தாரோ அங்கே வேலையை கொடுத்துட்டார்.
ஹல்லேலூயா. ஐ அம் என்கரேஜிங் யூ. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சாட்சிகள் இருக்கு. But it's for another day. I encourage you once again, if you want something, ask the Lord. He will give you better than what you want. Just wait on Him and undergo the process of preparation and take the word to people. Be ready whenever they come to you. Be prepared, be ready. Don't fumble, don't stumble. The Lord who has called you is the Lord of Moses, and He will equip you. Hallelujah. God bless you. God bless you. Thank you so much, Akka. Yes, what an encouraging word. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு நிறைய பேரோட உழைப்பு பின்னாடி இருக்குது. சின்ன மீட்டிங் தான் இருந்தாலுமே ஒரு மாதத்துக்கு மேலே நாங்கள் அப்படியே பிளான் பண்ணி சின்ன விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட எங்களோடு இணைந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க, வெல்விஷர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ரொம்ப நன்றி. இந்த வென்யூ கொடுத்த பாஸ்டர் ராஜ் அவருக்காக நிறைய வாண்ட் டு தேங்க் ஆர் மியூசிஷியன்ஸ். கைதட்டலாமா? ராஜ், கிரேஸ், அப்புறம் கால்வின், டேவிட், அப்புறம் இவர் வந்து ஹீஸ் ஆல் வே ஃப்ரம் ட்ரிச்சி. இதுக்காக மாத்திரம் தான் வந்தார். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் சாங் பாடின பாஸ்டர் ஸ்காட்டுக்கு ஒரு தேங்க்ஸ். செஞ்சுனுங்க ஸ்காட், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜாய்சன் பாஸ்டர், அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். எந்திரிங்க, பரவாயில்ல, ப்ராஃபஸி மேன் பாஸ்டர் ஜாய்சன். அப்புறம் அழகாக பாடினாங்களா 2 பேர். அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன்ஸ், ப்ரொஃபஷ்னல் வோக்கலிஸ்ட், எம்ஃபில் இன் மியூசிக். அவங்க 2 பேர் மட்டும் ஒரு நிமிஷம் எழுந்துச்சுல்லுங்க. ஜெரி அண்ட் ஜாக்கி. அதில் ஜாக்கி வந்து நியூலி மேரிட். ஸோ அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ். அண்ட் பிரதர் இம்மான். ஸோ நமக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் இது பண்ணது ப்ரோ இம்மான் தான். அங்கே ப்ளே அவுட்டில் இருக்கிறாங்க. ஏன்ச்சு நிற்கலாம், பரவாயில்ல. அவங்க வந்து ஜெனியோட ஹஸ்பண்ட். அண்ட் பிளெஸ்ஸிங், அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர். பிளெஸ்ஸிங் நீங்கள் பரவாயில்ல. அவர் வந்து சூளைமேட்டில் ஸ்டூடியோ வச்சுருக்கிறாரு. என்ன ஸ்டூடியோ? ராஸ்கல்ஸா? யாரும் திட்டுற மாதிரி இருக்கு. அவர் நைஸ். யாராவது ஸ்டூடியோ யூஸ் பண்ணணுன்னா யூ கேன் காண்டாக்ட் ஹிம். நான் இன்னொரு தடவை கை தட்டிடலாம். அண்ட் அலெக்ஸ் டேவிட் ஃப்ரம் ஏடி ப்ரொடக்ஷன்ஸ். நான் சொன்னோன்னே ஆனால் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி கேமரா வச்சுட்டு நிற்கிறாரு பாருங்க. தேங்க்யூ அலெக்ஸ். அவர் முடிச்சு போகும்போது உங்களெல்லாம் பிக்சர் இண்டிவிஜுவலாக எடுப்பார். ஸோ அவருக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பீப்புள் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்களுக்கு ஒரு கை தட்டலாமா? கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்களேன். அவங்க எதுக்காக வரல, நம்மளுடைய அன்புக்காக வந்திருக்கிறாங்க. எங்கள் தங்கச்சி காணோம், ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்களே. என்னோட தங்கச்சி, அவங்க கசின், ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அவங்க பேர் பிளஸ்ஸி. அவங்க தான் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆலன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூர்யா ஃப்ரம் நானும் மதுரைக்காரன். எங்கடா அவன்? சூர்யா. ஓகே, கரெக்டாக இருந்தா என்னடா? கரெக்டாக இருந்தால் தான் பரோட்டா. சூர்யா, தேங்க்யூ. And Snega for hosting. Thank you so much, Snega. And I would like to introduce one important person in my life, Brother Aravind. Please, Anna, you can clap. ஏன்னா நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தப்ப காலேஜில் இருந்த அண்ணன் தான் என்னை கண்டுபிடிச்சி, நீ பாஸ்டர் பையனாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த அண்ணன் தான் அவர். ஸோ அவர் இல்லைன்னா இந்த விஷயம் நான் கிடையாது. ஸோ அவருக்காக ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்ஸ் லாட். அண்டு 24 மணி நேரத்தில் அடுத்த நாளில் இருக்கிற ஒரு 4 மணி நேரமும் கடன் வாங்கி ஃபாஸ்டிங் இருக்கிற ஒரே ஆள் எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாக்காக நன்றி. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஹர் ப்ரேயர்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் வாட் தே டிட் இன் மை லைஃப். அண்ட் ஆல் தி வே ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அப்பா எனக்கு வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய சப்போர்ட். பாஸ்டர் பென்ஜமின் ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு. அவங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தன்மையான் ஜெனியுதா. ஸோ அவங்க 2 பேர் தான். நான் எவ்வளோ திட்டுனாலும் எவ்வளோ இது பண்ணாலும் பெருசாக எடுத்துக்காம தே ஸ்டுட் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். அண்ட் தென் இவங்க ஒரே நிமிஷம் மாத்திரம், அவ்வளோதான், முடிச்சிடுறேன். சில பேருக்கு மாத்திரம் தான் நம்மளுக்கு இன் அண்ட் அவுட் தெரியும், சரியா? நம்மளுடைய பாஸ்ட் தெரியும், ப்ரெசன்ட் தெரியும்,
நம்ம பார்வையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பொய் சொல்கிறானா இல்லை உண்மையை சொல்கிறானான்னு கண்டுபிடிக்கிற ஒரே ஆள் தான் சாண்டி. அது எங்க எதிர்ச்சில்லைங்க, ஒரே நிமிஷம். ஓகே, சாண்டி அவர் வந்து ஐ மெட் ஹிம் பிஃபோர் 10 years பிஃபோர். நான் சொன்னேன்ல எனக்கு ட்ரெஸ்ஸு கூட போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் பிளாக் அண்ட் பிளாக்காவது காம்பினேட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா அவர் தான் ஒரு காரணம். ஸோ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து கிராஃபிக் டிசைனராக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஹீ டோட்டலி டர்ன் மை லைஃப் அப்சைட் டவுன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என் லைஃப்பில் வந்து ரொம்ப ப்ளஸ் பண்ணது சாண்டி, அப்புறம் வந்து நம்ம அப்பா. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க். வார்த்தைகளால் அவங்கள இது பண்ண முடியாது. அண்ட் இந்த மீட்டிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் ஆள் அண்ணா பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லி முதல்ல அட்வான்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துக்கு பண்ணோம். வேறு எதுவும் ஃபஸ்ட்டு பண்ணல, என்ன பண்ண போகிறோம்லாம் தெரியல, இடத்த ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ நாள் எனக்கு கூட மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஜீவா. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம். அவிடா. அண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லாம் யாருமே தெரியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தேவை. ஸோ அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், நீ இதை பண்ணு, நீ இதுக்கான ஆள் கிடையாது, இந்த விஷயத்த வந்து ஆண்டவர் உமால இவ்வளோ பெரிய அபிஷேகம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த நிஷிதா. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் நிஷிதா ஃபார் தேட். ஸோ ஷீ இஸ் பாஸ்டர் பெஞ்சமின்ஸ் டாட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். And last but not the least, I would like to thank Arpanaka for coming and accepting my and I would like to call Nishita forward and we'll honor Arpanaka. Yes. Thank you, John and Nishita. Thank you so much. And you see, when God called me, He kept clothing me in purple all the time. I think John knows that. Everybody gives me gifts in purple ever since 2 years was completed in my house. And God called me out and He gave me the song, kai en athumavai amara seyyum, kai en kaariyathai vaikka pannum, kai. The hand of God was with Joseph. The hand was God was against the Pharaoh. Later on, when the Pharaoh later Pharaoh had turned bad. So இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த purple color, royal color is following me everywhere, wherever I go. And a sweet thing about this is my grandmother's name is Violet. And because of a lot of sad things, my grandmother ended up in the kitchen. She's a woman of great potential, but she ended up kitchen and she served people all her life. But the Lord did not forget the calling that He had given her, and He's fulfilling it, and He's honoring my grandmother so much even today. So I just want to say this purple thing is surprising to me. So thank you, Nishita, and thank you, John. Thank you so much. I'm just amazed. ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட வீட்டுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்போது ஆடோனாய்னு பேர் போட்டு ஒரு பர்பிள் டிஷர்ட் என் வீட்டில் சர்ப்ரைஸாக ஒரு ஃபாலோவர் அமிச்சாங்க. அந்த டிஷர்ட், அந்த ஜம்ப் ஷர்ட், ஸ்வெட் ஷர்ட் போட்டுட்டு கையில் ஒரு சாவி, வீட்டு சாவி. அந்த வீட்டு சாவி என்ன தெரியுமா? பர்பிள் கலர் பீட்ஸில் ஆடோனாய்னு லெட்டர்ஸ் எழுதின வீட்டு சாவி. அதை கையில் பிடிச்சிட்டு ரொம்ப தைரியமாக நின்னேன் நான் அந்த ஃபோட்டோக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஆண்டவர் அதை சுதந்திரமாய் கொடுத்தார். ஸோ when you are called, there will be a royal dress for you also. It may not be purple, but it will definitely be royal, and everybody will see that and they will testify that you have been honored by our living God. Hallelujah. Thank you once again. Thank you so much. I would like to call Brother Imman friend and honor Brother Blessing. He's my bro. ப்ரோ எப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டுட்டு he suggest me the best. சரி, இட்ஸ் நாட் a joke. ஜீசஸை வந்து பேப்டைஸ் பண்ணது யாருங்க? ஜானை பேப்டைஸ் பண்ணது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
ஸோ பிளெஸிங் தான். ஸோ ஐ டோன்ட் லைக் இது முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஜானை வந்து நான் பேப்டைஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலாக பேப்டைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு விஷன் எனேபிளர்னு சொல்லி நான் வந்து ஐ நேம்ட் ஹிம். இஸ் அ விஷன் எனேபிளர். ஜான், கேன் யூ டூயிங் திஸ்? தேங்க்ஸ் லாட் ப்ரோ. ரெண்டு கையை தட்டி பிரதருக்கு தேங்க்யூ சொல்லலாம். அண்ட் Jiva friend to honor Renita Akka. Akka, great support for me. Thank you so much, Akka. Keep inspiring. அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அண்ட் வந்து எல்லாருக்குமே we have a gift behind. Searching, your love was never far. You made a way to get to me. You were the whisper leading me to your heart. Forever I belong to you. Now I can see clearly, my God, you for me. You won't let go. Your love won't let me down, and I know it's true. Yeah, I know that your love is all around. I believe in you, holding on to you, holding on, and I know